Hey guys, welcome back to our channel. இந்த கிளாஸ் 2ல உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்லிக் கொடுக்க போறது என்னன்னா flowers petals தான் நம்ம பார்க்க போறோம். அதுல different types of நிறைய petals இருக்கும் இல்லையா? அதான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். அண்ட் கிளாஸ் 1ல நிறைய பேர் ஹோம்வொர்க் செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணியிருந்தீங்க. பட் பாக்ஸ் வந்து நீங்கள் ஒழுங்காக போடலை, ப்ராப்பராக நிறைய பேர் பாக்ஸே போடலை. பட் சில பேர் வந்து பாக்ஸ் நீட்டாக போட்டிருந்தாங்க, சில பேர் ஒழுங்காகவே போடலை. ஸோ பாக்ஸ் எப்படி போடணும் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம எத்தனை டிசைன் போட போகிறோம் அப்படின்றத நம்ம வந்து கவுண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி நம்ம எந்த சைடாக நம்ம வந்து ட்ரா பண்ணலாம். சில பேர் வந்து A4 ஷீட்டில் வந்து க்ராஸாக வரைஞ்சிருந்தாங்க, சில பேர் ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சிருந்தாங்க. ஸோ நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கணும் இதே மாதிரி நீங்கள் வந்து A4 ஷீட்டை வச்சுட்டு இல்லை உங்கள் நோட்டை வச்சுட்டு வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். இந்த டிசைனுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 18 பாக்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ நம்ம ஸ்கேல் லென்த்துக்கு நம்ம மெஷர்மெண்ட் பண்ணால் போதும். நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே நீங்களும் ஸ்ட்ரைட்டாகவும் அண்ட் லென்த்தாகவும் நீங்கள் வந்து ஸ்கேல் மெஷர்மெண்ட்லேயே ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா நம்ம யூ போடுவோம் இல்லையா? ஸோ யூவை வந்து தலைகீழ போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் நம்ம ஃபர்ஸ்ட் டிசைன் கம்ப்ளீட் பண்ணுறோம். அண்ட் நான் வீடியோவில் எப்படி உங்களுக்கு காமிச்சிருக்கனோ அதே மாதிரியே டிசைனை நீங்கள் ப்ராப்பராக போட்டு எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, சில பேர் ப்ராக்டிஸ் நீங்கள் 10 டைம்ஸ் அந்த மாதிரி பண்ணியிருப்பீங்க இல்லையா? அதையே சென்ட் பண்ணுறீங்க. அதை சென்ட் பண்ணாதீங்க, நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். அகைன் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்களா ஒரு டிசைனை 10 டைம்ஸ் 5 டைம்ஸ் அந்த மாதிரி. ஸோ அதை எனக்கு சென்ட் பண்ணாதீங்க. நான் என்ன டிசைன் கொடுத்துருக்கனோ அதே டிசைனை நீங்கள் ஹென்னா நோட்டில் போடுவீங்க இல்லையா? நிறைய பேர் ப்ராக்டிஸே அந்த ஹென்னா நோட்டில் தான் பண்ணுறீங்க. ஸோ அதுவும் பண்ணாதீங்க. ரஃப் நோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அந்த டிசைன் நல்லா வந்ததுக்கப்புறமா நீங்கள் உங்களோட ஹென்னா நோட்டில் போட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். அண்ட் யாரும் இன்ஸ்டாகிராம் குரூப்லேயோ இல்லை டெலகிராம் குரூப்லேயோ எனக்கு வந்து ஃபோட்டோ சென்ட் பண்ணாதீங்க. அது மற்றவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நீங்கள் ப்ரைவேட்டாக எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயே எனக்கு மெசேஜ் பண்ணுவீங்களா, ஏதாவது டவுட்னா கேட்பீங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி ப்ரைவேட்டாகவே ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒவ்வொரு டிசைனையும் நீங்கள் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு சிம்பிளாக தான் இருந்த மாதிரி இருக்கும், பட் ஒவ்வொரு ஷேப்பும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் நிறைய ஃப்ளார்ஸ் வந்து நம்ம ஃப்ளார் டிசைன் வரும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். யூடியூப் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் என்கிட்ட வந்து கமெண்ட்ஸில் இன்ட்ரெஸ்டட் மேம் எப்படி கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு கேட்குறீங்க. ஸோ உங்களுக்காக டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியை நான் வந்து வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஐடிக்கு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களை டெலகிராம் குரூப்பில் ஆட் பண்ணிடுவேன். அண்ட் டெலகிராம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் நடக்காது, யூடியூப்பில் தான் கிளாஸ் நடக்கும். பட் அந்த இதில் வந்து நான் ஏதாவது வீடியோஸ் வந்து நான் எப்போ அப்லோட் பண்ணுவேன் அண்டு உங்களுக்கு வந்து நாளைக்கு கிளாஸ் கிடையாது அந்த மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவேன். அப்புறம் நீங்கள் ஏதாவது டவுட் கேட்டாலும் நான் கிளியர் பண்ணுவேன். அண்ட் நிறைய பேர் வந்து செல்லோ டேப் எப்படி ஒட்டணும் ப்ராப்பராக அப்படின்றது கேட்டிருந்தீங்க. ஸோ அது வீடியோ எண்டில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். 3 டைப்ஸ் ஆஃப் டிப்ஸு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்ன டிப்ஸ் அப்படின்னா மெஹந்தி உதிர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கான 3 டிப்ஸை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ எண்டில் பாருங்கள். அண்ட் லாஸ்ட் வீடியோ கிளாஸ் 1 வீடியோவில் வந்துட்டு உங்கள் லெட்டர்ஸ் வந்து எங்களுக்கு புரியல சிஸ்டர் அண்ட் வீடியோவில் வந்து கிளியராக தெரியலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்னென்ன நான் வந்து லைன் பை லைனாக டிசைன் வரைஞ்சிருப்பேன் இல்லையா? அதே ஃபார்மெட்டில் லைனாக நான் வந்து டிசைனோட நேம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணாதவங்க அதை பார்த்து எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பேபி ஷவர்னு நான் வந்து குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய பேர் நீங்கள் எனக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க. ஸோ எல்லாருக்குமே தேங்க்யூ. ப்ரைவேட்டாகவும் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, சிஸ்டர் டேக் கேர், உடம்பு பார்த்துக்கோங்க, ஹாஸ்பிட்டல் செக்கப் போங்க அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப பிளஸ்டாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். டேப் எப்படி ஒட்டுறது அப்படின்றத ஷேர் பண்ணுறேன். டேப் வந்துட்டு நம்ம எந்த டிசைனில் ஸ்டார்ட் ஆகி எந்த டிசைன் வரை ஃபினிஷ் பண்ண போகிறோமோ அது லென்த்துக்கு நம்ம ஃபுல்லாக எடுத்துக்கணும்.
நான் வீடியோல காட்டியிருக்கிற மாதிரியே எந்த இடத்துல எக்ஸஸா வச்சிருக்கனோ, அதே மாதிரியே ஸ்டார்ட்டிங்கும் கொஞ்சம் எக்ஸஸ் வச்சுட்டு, அதுக்கப்புறமா டிசைன்ல நீங்க ஸ்ட்ரெயிட்டா ஃபர்ஸ்ட்டு மேல நீக்கி வச்சுட்டு, அப்புறமா டிசைன்ல ஒட்டுங்க. நீங்க கொஞ்சம் ஐயோ! நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சு ஒட்டிட்டோமோ! அப்டின்னு நெனச்சு கொஞ்சம் மேல, கீழ அப்டிலாம் அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க. அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு சுருக்கம் வந்த மாதிரி இருக்கும். அப்ப டிசைன் வந்து ப்ராப்பரா தெரியாது. ஸோ கொஞ்சம் மேல, கீழ அப்டிலாம் ஒட்டுனதுக்கு அப்புறமா அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க. எப்படி நீங்க வச்சு ஸ்டார்ட்டிங் பேஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ, அப்படியே ஃபினிஷிங் வர அப்டியே இருக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸஸ் உள்ளத கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். அண்ட் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அதையும் கொஞ்சம் எக்ஸஸா எடுத்துட்டு, அதுக்கப்புறமா சிசர் வச்சு கட் பண்ணிடணும். நான் வீடியோல எப்படி காமிச்சிருக்கனோ, அப்படியே நீங்க பண்ணுங்க. அண்ட் இதே மெத்தட்ல நீங்க உங்க பேஜ் ஃபுல்லுமே நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அதே மாதிரி ஒட்டிக்கலாம். இது வந்து டிப்ஸ் 1. அண்ட் ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா, நான் அந்த செல்லோ டேப் வந்து எப்படி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ அதேமாரி கார்னர் எட்ஜஸ வந்து நீங்க ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் நெக்ஸ்ட் டைம் நம்ம எடுக்கும்போதும் நம்மளுக்கு ஈஸியா வரும். இல்லன்னா எங்க ஒட்டியிருக்கோம் அப்படின்றதும் நம்மளுக்கு தெரியாது. அண்ட் எடுக்கும்போது பிஞ்சிட்டு வந்த மாதிரி இருக்கும். அண்ட் நம்ம வந்து பேலன்ஸ் ஒட்டி இருக்கிறதுல பேலன்ஸ் வச்சிருப்போம் இல்லையா? அத வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி விட்டுறணும். நீங்க இத நோட்டா இருந்தாலும் சரி, A4 ஷீட்டா இருந்தாலும் சரி, எதுல பண்ணாலும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. டிப்ஸ் 2 என்னன்னா, சில டிசைன் வந்து நம்ம சின்னதா போட்டிருப்போம். ஸோ சின்னதா போட்டிருக்க டிசைனுக்குலாம் எதுக்கு நம்ம டேப் வந்து இவ்வளோ லென்த்தா பெருசா கிழிச்சு ஒட்டணும், வேஸ்ட்டா போகுமே அப்படின்னு நம்மளுக்கு தோணும் இல்லையா? ஸோ ஸ்மால் டிசைன்லாம் நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா, அந்த டிசைன் எந்த லென்த்து இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு, அதை வச்சு நம்ம அந்த ஸ்கொயர் ஷேப் மாதிரி அதை கட் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட்டு அந்த டிசைனில் நம்ம வந்து ஒட்டி விட்டுறலாம். பட் பெரிய டிசைனுக்குலாம் அப்படி ஒட்டினா நல்லா இருக்காது. நம்ம இப்போ கிரிட் டிசைன்லாம் போடுவோம் இல்லையா அடுத்தடுத்த கிளாஸில். ஸோ அந்த மாதிரி டிசைனுக்கு அப்படி ஒட்டினா நல்லா இருக்காது. இதே மாதிரி சின்ன குட்டி குட்டி எலமெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம அந்த மாதிரி டேப் வந்து சீல் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னா, மெஹந்தி ட்ரை ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே ஃபாலோ பண்ணணும். நிறைய பேர் நீங்கள் மெஹந்தியை போட்டுட்டு உடனே அதை அப்ளை கம்மாக இருந்தாலும் சரி, இல்லை டேப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க. அண்ட் கம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஃபெவிகோல் யூஸ் பண்ணுங்கள். கம் யூஸ் பண்ணும்போது அது வாட்டர் பேஸில் இருக்கும்போது அது லிக்யூடாக இருக்கிறதுனால அது கரெக்டாக இருக்காது. ஸோ நீங்கள் ஃபெவிகோல் எடுத்துகிட்டு மெஹந்தி ட்ரையாக ஆனதுக்கப்புறமா எங்கே டிசைன் இருக்கோ அந்த டிசைனில் லைட்டாக ஒரு ட்ராப் மாதிரி வச்சுட்டு அப்புறம் உங்கள் ஃபிங்கரை வச்சு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணதுக்கப்புறம் புக்கை வந்து க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. நோட் புக்கை வந்து இது ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஹோம்ஒர்க்கை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.